வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி கேர்கட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட் இதையும் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சிஇஜின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இரண்டு கல்லூரிகளையும் நம்ம பக்காவாக கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நேரடிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஃபஸ்ட்டு சிஇஜி, நான் சொல்லக்கூடிய டீட்டெயிலாம் ஃபஸ்ட்டு சிஇஜி, இரண்டாவது எம்ஐடி. சரியா? எஸ்டாப்ளிஷ்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஜி 1794 ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. எம்ஐடி பொறுத்த வரைக்கும் 1949 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. கேம்பஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 223 ஏக்கர்ஸ் வந்து சிஇஜி இருக்குது. அதுவே 52 ஏக்கர்ஸ் வந்து எம்ஐடி இருக்குது. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்குது சிஇஜி வந்து. அதே மாதிரி எம்ஐடி பார்த்தீங்கன்னா குரோம்பேட். ரைட்டுங்களா? லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சிட்டி சென்டரில் தான் இருக்குது. என்ஆர்எஃப் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் தான் எதுக்கும் வரும். அப்படி பார்க்கும்போது ஓவராலாக 29, இன்ஜினியரிங்கில் 20வது ரேங்க்கும் இருக்குது. எம்ஐடியும் பார்த்தீங்கன்னா இதே ரேங்க் தான் வரும். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரான்ச் தான் அது. சரிங்களா? ரெப்புடேஷனை பொறுத்த வரைக்கும் சிஇஜியை பொறுத்த வரைக்கும் வெரி ஹை ப்ரெஸ்டீஜியஸ் பிராண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கல்லூரி சிஇஜி. அதே எம்ஐடி பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. சரிங்களா? ஃபேமஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஇஜி பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி, இசிஇ, மெக்கானிக்கல்லாம் வந்து ஃபேமஸ். எம்ஐடி பொறுத்த வரைக்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் ஃபேமஸ். சரிங்களா? சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக தான் நடைபெறும். கட் ஆஃப் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹையர் கட் ஆஃப் கிட்டத்தட்ட 200 மார்க் வந்து சிஇஜிக்கு வந்துடும். எம்ஐடி வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதாவது 198, 198.5 அந்த ரேஞ்ச் வரும். சரிங்களா? போன வருஷம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிக்கு 199 200 கட் க்ளோஸ் ஆயிருக்கு சிஇஜி பொறுத்த வரைக்கும். அதே சிஎஸ்சி 198 199 வந்து எம்ஐடி க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆவரேஜ் அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து சிஇஜியில் ஜாஸ்தி. அதே பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும். அதுவும் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கோர் பிரான்ச்சஸ்க்கு நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து எம்ஐடி கொடுக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் லேப்ஸ், பிக்கர் லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ்லாம் சிஇஜியில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு மிக முக்கியமான நல்ல லேப்ஸ் இருக்குது எம்ஐடியில். சரிங்களா? கேம்பஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராட் அண்ட் எக்ஸ்போசராக இருக்கும் இதில்னா சிஇஜியில். அதே ஸ்ட்ராங் அண்டு சீனியர் ஜூனியர் பாண்டிங்கில் வந்து எம்ஐடி இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கவர்மெண்ட் ஃபீஸ் தான், ரொம்ப லோவான ஃபீஸ் தான். பெஸ்ட்டு சாய்ஸ் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சிஜி எடுங்க. அதே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி யூனிக் பிரான்ச்சஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா எம்ஐடி எடுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?